ஸோ உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு பார்ட்ஸையும் யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறீங்க. ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு நியூ ஃபைல், இங்கே உள்ள அசம்பிளி. ஓகே, இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஒவ்வொரு பார்ட்ஸையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ப்ரௌஸ். ஸோ நீங்கள் என்னென்ன மாடல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபைல் உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகும். அந்த லொக்கேஷனை ப்ரௌஸ் பண்ணி உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் உள்ளே க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த பிகினிங் அசம்பிளி உங்களுக்கு டெவலப் ஆகலை அப்படின்னா அசம்பிளியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இல்லை இன்சர்ட் காம்போனன்ட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு காம்போனன்ட் இன்சர்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ், இதில் ஃப்ளான்ச். ஓப்பன். உங்களோட ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஒன்று டெவலப் ஆகிடும். ஸோ இந்த காம்பவுண்ட் எப்போயுமே ஒரு ஃப்ளோட்டிங் காம்பவுண்ட்ஸாக டெவலப் ஆகிருக்கு. இது இந்த அசம்பிளி மூடில் நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்களோ அங்கே டிஃபால்ட்டாக அதாவது ஃப்ளோட்டிங் காம்பவுண்ட்ஸாக ஒன்று செட் ஆகிடும். ஸோ அப்படி செட் பண்ணுறப்ப நீங்கள் கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கீழே உள்ள XYZ. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள டிடி அப்படிங்கிறது உங்களோட ரொட்டேஷன் மூவ்மெண்ட். ஸோ எக்ஸ் லெவல் ரொட்டேஷன், ஒய் லெவல் ரொட்டேஷன், செட்லன்னு நீங்கள் தனித்தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் பிக் பண்ணி இதை ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ் தான் அதோட ஃப்ளான்ச் நேம். ஸோ எஃப் அப்படிங்கிறது உங்களோட ஃப்ளோட்டிங் காம்பவுண்ட்ஸ். எஃப்னா ஃப்ளோட்டிங். சப்போஸ் இந்த இதில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அண்டர் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஒரு காம்பவுண்ட்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு அதாவது கன்ஸ்ட்ரெயின் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது இங்கே ஃபுல்லி டிஃபைன்ட். ஸோ இங்கே ஃபுல்லி டிஃபைன்ட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வேறு எதுவும் காம்பவுண்ட்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கு இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ப்ரௌஸ், இதில் அடுத்து உள்ளே வர்றது பின். யூனிவர்சல் பின்னு கிளிக் பண்ணுறோம், ஓப்பன். ஸோ இந்த பின்னை அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை அசம்பிள் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி மேட். ஸோ மேட்டோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மேட் செலெக்ஷன். ஸோ எந்த இடத்த நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த என்டிட்டிஸை கேட்குது. ஸோ மினிமம் 2 or 3 ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக ஒரு காம்பவுண்ட்ஸை அசம்பிள் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலர் பாடியையும் இந்த சர்க்குலர் பாடி கிளிக் பண்ணுறோம். ஸோ கான்சென்ட்ரிக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை இருக்குது. ஸோ இதுதான் கான்சென்ட்ரிக். ஸோ கான்சென்ட்ரிக் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண சிலிண்ட்ரிக்கலோட சென்டர் பாயிண்ட் ரெண்டும் அலைன் ஆகும். ஓகே, ஸோ எகெயின் மேட் செலெக்ஷனில் இந்த ஃபேஸுக்கும் இங்கே உள்ள இந்த ஃபேஸையும் சூஸ் பண்ணுறோம். ரெண்டு எக்ஸாக்டாக செட் ஆகிட்டு. ஸோ கோயின்சைட். சப்போஸ் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாலும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மேட் போதும் அப்படின்னா நீங்கள் மேட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் இன்னொரு காமெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி வேறு ஆப்ஷன். ஸோ நீங்கள் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காமெண்ட்ஸ் எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பின்னை கிளிக் பண்ணி ரைட் கிளிக். ஸோ இங்கே உள்ள ஓப்பன் பார்ட். ஸோ டேரெக்டாக ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பின் மாடல் எங்கே இருக்கோ அங்கே உங்களுக்கு இந்த அசம்பிளி க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களோட பார்ட் டூல்ஸ். ஸோ பார்ட்டில் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்களோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். டாப் பிளானில் ஸ்கெட்ச். ஸோ அது ஸ்க்ரீனுக்கு பேரில் சென்ட் பண்ணிட்டு இந்த கிட்ட ஒரு சர்க்கிள் ஸ்மார்ட் டைமென்ஷனை யூஸ் பண்ணி இதோட ரேடியஸ் ஒரு டயமீட்டர் ஒரு 15. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸில் உள்ள எக்ஸ்ட்ரூட். ஸோ இது டபுள் டைரக்ஷன் நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறதுனால மிட் பிளான். உங்களோட டிஸ்டன்ஸ் ஒரு 85. ஸோ இதுக்கு எது மாதிரி டெவலப் பண்ணிங்களோ அதே மாதிரி இதையும் டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஸ்கெட்சில் இந்த ஸ்கெட்ச். ஸோ எந்த ஃபேஸ்லும் கேட்கும். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்சிங் ஏரியா. ஸோ நார்மல் வியூ செட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஒரு சர்க்கிள். ஸோ இதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். உங்கள் ரேடியஸை அப்ராக்சிமேட்டாக செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டயமீட்டர் ஒரு 20. ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எகெயின் லைன் எடுத்துக்க போகிறோம். இந்த சென்டரில் ஒரு லைன். ஸோ ஆஃப்செட். ஸோ எந்த லைன் ஆஃப்செட் பண்ண போகிறீங்க இந்த லைனை எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அப்படின்னா 8. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷனில் 8 mm கிரியேட் ஆகணும். அப்படி இல்லைனா 9 mm கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் பை டைரக்ஷனல். ஸோ 2 போட்டு ஆனாலும் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் தேவையில்லாத எடிட்டிஸ் எல்லாம் ட்ரிம் எடிட்டிங் ஆப்ஷன் மூலியமாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையில்லை. அது மாதிரி இந்த எட்ஜ்
இந்த எட்ஜ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, இதையும் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ட்ரிம் என்டிட்டிஸ் இதில் உள்ள தேவையில்லை. எக்ஸ்ட்ரூட் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்கெட்சை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் உள்ள எக்ஸ்ட்ரூட் பாஸ் இந்த ஸ்கெட்ச் என்டிட்டிஸ். ஸோ அதுக்கு எவ்வளோ திக்னஸ் கொடுத்தீங்களோ அது திக்னஸ் டெவலப் பண்ணிக்கப்போ இது ஒரு 2 mm இல்லைனா 5 mm. ஸோ இந்த பார்ட்ஸை மிரர் பண்ணிக்க முடியும். மிரர் எந்த ஃபேஸை யூஸ் பண்ணி இங்கே உள்ள இந்த டேட்டம் பிளான். ஓகே. ஸோ ஒரு பின் ஒன்று டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பின்னை சேவ் பண்ணுறதுக்கும் சேவ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்ட்டில் பண்ணுற அப்டேஷன் உங்களுக்கு அசம்பிளிலையும் டெவலப் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ராயிங் டெவலப் பண்ணியிருந்தாலும் அந்த ட்ராயிங்லேயும் உங்களுக்கு அப்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பெண்ணை யூஸ் பண்ணி அகெயின் இன்சர்ட் காம்போனன்ட், இதில் உள்ள ப்ரௌஸ், இதில் யூனிவர்சல் சாஃப்ட் இல்லைனா ஃப்ளாஞ்சின்னு ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வர போகிறோம். ஃப்ளாஞ்ச். ஓகே, இது ஓப்பன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட மேட் கண்டிஷன். ஸோ மேட்னு எடுத்து ஸோ இந்த ஹோலையும் இந்த ஆக்சிஜன் நீங்கள் அலைன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இந்த சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் டேரக்ஷனை மாற்றலாம், டேரக்ஷனை மாற்றிக்க முடியும். அதுக்குள்ள ஆப்ஷன் இந்த ஃப்ளிப். ஓகே. அடுத்தது விசிபிளாக திருப்பணும், வேறு எதுவும் ரொட்டேஷன் பண்ணாலும் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி இங்கே உள்ள மூவ் காம்போனன்ட், அதில் ரொட்டேட். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃப்ரீ ட்ராக். ஸோ பிக் பண்ணுங்கள், உனக்கு காம்போனன்ட் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸை நீங்கள் பேரலாக கொண்டு வரதுக்காண்டி மேட்டில் இந்த ஃபேஸும் இந்த டாப் ஃபேஸும் எப்போவுமே பேரலாக இருக்கணும். ஸோ அடுத்து எகெயின் மேட் இந்த ஃபேஸும் எப்போயுமே பேரலாக இருக்கணும் செட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ எக்ஸாக்டாக ஒரு பொசிஷனில் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை டைமென்ஷன் கொடுத்துட முடியும். இந்த மேட்டில் இங்கே உள்ள இன்னர் சர்ஃபேஸ் இல்லைனா அவுட்டர் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்ஃபேஸும் இங்கே உள்ள இந்த சர்ஃபேஸும் மேட் ஆக போகுது. ஓகே. ஸோ இதுமாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து உங்களோட சாஃப்ட். ஸோ இன்னொரு காம்போனன்ட்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இன்சர்ட் காம்போனன்ட், ப்ரௌஸ், உங்களோட யூனிவர்சல் சாஃப்ட். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன். ஸோ இந்த பார்ட்ஸை பொசிஷன் பண்ண போகிறோம். ஸோ இது பொசிஷன் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒருத்தர் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேட். ஸோ இந்த மேட்டில் அலைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸோட ஆக்சிஸும் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸோட ஆக்சிஸும் ஒன்றா மேட் ஆகணும். ஸோ ஃப்ளிப் டைரக்ஷன் எடுத்து விட்டுடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் இந்த ஆக்சிஸில் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகுமே தவிர மேலே கீழே மூவ் ஆகாது. இப்போ இதுக்கு இருக்கிறது ஒரு ரொட்டேஷன் அண்ட் இந்த மூமெண்ட். எகெயின் மேட்ஸில் இங்கே உள்ள இந்த ஃபேஸ் இதுவும் இங்கே உள்ள இந்த ஃபேஸும் மேட் ஆக போகுது. ஸோ மேட் ஆகிறப்ப கோயின்சிட் ஆக வேண்டாம், பாட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் மேட் ஆகும். அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இங்கே ஒரு 5 mm டிஸ்டன்ஸ். ஸோ டேரக்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ அப்படி இங்கே நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா இங்கே உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ளிப் டைரக்ஷன். ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னும் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கும் அதே ஆப்ஷன் தான். இன்சர்ட் காம்போனன்ட், அதில் உள்ள ப்ரௌஸ், யூனிவர்சல் சாஃப்ட். ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே உள்ள மேட் இந்த சர்ஃபேஸும் அலைன் ஆகணும். ஸோ டைரக்ஷன் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணிவிட்ருங்க. ஓகே. அடுத்தது மேட்டில் இந்த சர்ஃபேஸும் ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப அது 5. ஸோ இந்த 5 mm டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த சைடு ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ அந்த டைமென்ஷனில் ஃப்ளிப். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான அசம்பிளி ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இந்த அசம்பிளியை சிலதை விசிபிளாக வச்சுக்க முடியும், சிலதை இன்விசிபிளாக உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த அசம்பிளிக்கு ஃபஸ்ட்டு உள்ள இந்த காம்பவுண்ட் இந்த ஃப்ளாஞ்ச், அடுத்தது இந்த பின்னும் அடுத்து இந்த ஃப்ளாஞ்ச் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த பின்னை நீங்கள் பொசிஷன் பண்ணியிருப்பீங்க, பட் எக்ஸாக்டாக அரெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த ரொட்டேஷன் மூமெண்ட் டெவலப் ஆகிருக்கும், இந்த ஃப்ளாஞ்ச் உங்களுக்கு ரொட்டேஷன் மூமெண்ட் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ மூவ் காம்பவுண்டில் ரொட்டேட், இங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் ரொட்டேட். ஸோ இந்த காம்பவுண்ட் ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம்.
ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண டோட்டல் அசம்பிளியும் ஒயர் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே உள்ள ஆப்ஷன் இந்த ஹிடன் ஒயர் ஃப்ரேம். ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு ஹிடன் ஆகும், உங்களுக்கு விசிபிளோட செக்ஷன் உங்களுக்கு டார்க்காகவும் விசிபிளாக தெரியும். ஸோ எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு ஹைட் ஆகட்டும். ஸோ விசிபிள் எட்ஜஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உள்ள விசிபிள் எட்ஜஸ். ஸோ அடுத்து உள்ள 3D ஷேப்ஸ். ஸோ உங்கள் அசம்பிளிக்கும் செப்பரேட்டாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அசம்பிளி செக்ஷனோட கிராஸ் செக்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த செக்ஷன் வியூ. இந்த செக்ஷன் எப்படி இருக்கணும், பிளானர் ஜோனல் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிளானர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பிளானையோ இல்லை ஒரு ஃபேஸையோ டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஜோனல் அப்படிங்கிறது 2 டேட்டா பிளான் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி இது டெவலப் ஆகிருக்கும். ஸோ இப்போ பிளானர், ஸோ எந்த பிளானை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் பிளானா, உங்களோட டாப் பிளானா, இல்லை உங்களோட ரைட் பிளான் கேட்கும். ஸோ உங்கள் டாப் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் பிளான் எந்த இடத்துல ஆரிஜினாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோ அந்த தான் உங்களுக்கு கட்டிங் டெவலப் ஆகும். ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த உள்ள ஏரோ மார்க், இல்லைனா இங்கே உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது மூவ் பண்ணுறோம், நீங்கள் மூவ் பண்ண அது கட் ஆகும். ஸோ இதான் உங்களோட செக்ஷன் வியூ. ஸோ இப்போ இதை ஒரு வியூவில் வச்சு செட் பண்ண போகிறோம். இங்கே டாப் பிளான், ஸோ இந்த வியூவில் ஒயர் ஃப்ரேம் செட்டிங். ஸோ இதுலேருந்து ஒரு 2D ஒயர் ஃப்ரேம் செட் பண்ணாலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது கட் செக்ஷன் வேண்டாம், நார்மலாக தெரியட்டும் அப்படின்னா இங்கே உள்ள கட் செக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் கட் செக்ஷன் எப்படி டெவலப் ஆகிருக்கணும், எந்த மாதிரி டெவலப் ஆகணும். ஸோ அதுமாதிரி செக்ஷன் 1 செக்ஷன் 2 நீங்கள் நிறைய செக்ஷன் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செக்ஷன் வியூ அப்படி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு கடைசியாக உள்ள சேவ் வியூ ஓரியன்டேஷன். ஸோ அந்த கட் செக்ஷன் ஓப்பன் ஆகிறப்ப எந்த வியூன்னு தெரியும், நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிற செக்ஷனாக இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேவ், இதில் இதுக்கு நேம் செட் பண்ணிக்க போகிறோம், இன்ஃபோ செக்ஷன். ஸோ செக்ஷன் வியூவை ஆஃப் பண்ணுறோம். எகெயின் செக்ஷன் ஆன் பண்ணும்போது அது செப்பரேட்டாக கிரியேட் ஆகிருக்கும். ப்ரிவ்யூ, இதான் உங்களோட செக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த காம்பவுண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள எக்ஸ்ப்ளோர் வியூ. ஸோ எந்தமே எக்ஸ்ப்ளோர் ஆகணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபரஸாவா இல்லை எல்லா டேரக்ஷன்ஸ் ரேடியல் ஆவான்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ட்ரான்ஸ்ஃபரஸ். ஸோ எந்த காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு உள்ள இந்த காம்பவுண்ட் கிளிக் பண்ணி இதோட டேரக்ஷன். எகெயின் இந்த காம்பவுண்டை கிளிக் பண்ணி இந்த 3 ட்ராக்கரை யூஸ் பண்ணி இதையும் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். எகெயின் இந்த உள்ள இந்த சாஃப்ட் இந்த 3 ட்ராக்கரில் இந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே உள்ள இந்த 3 ட்ராக்கர் சப்போஸ் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம், ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆக்ஸை பிடிச்சி இதோட ரொட்டேஷன். ஸோ இதையும் ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ் டைரக்ஷன். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் எகெயின் அசம்பிள் பண்ணுறதுக்கு இதை ரைட் கிளிக், இங்கே உள்ள கொலாப்ஸ். ஸோ எகெயின் நீங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிட்டீங்க, அதனால் எகெயின் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிட முடியும். இங்கே உள்ள எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ நீங்கள் என்ன டிஸ்டன்ஸில் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணீங்களோ அதே டிஸ்டன்ஸ் அது சேவ் ஆகி கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த எக்ஸ்ப்ளோர்டை ஒரு அனிமேஷனாக ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள அனிமேட் கொலாப்ஸ். ஸோ அனிமேஷன் ரிவர்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ ஜூம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுத்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஸோ எல்லாமே இது விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ ப்ளே, ஸோ ரொட்டேஷன். ஸோ ஸ்பீடை கம்மி பண்ணிக்க போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப், ப்ளே. ஸோ இந்த காம்பனண்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், வேறு ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைலில் சேவஸ். ஸோ இதில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐஜிஎஸ் ஃபைல், ஸ்டெப் ஃபைல், ஸோ எந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் ஃபைலாக உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள பிடிஎஃப் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண ஓரியன்டேஷன், ஸோ இந்த காம்பவுண்ட் இல்லை இந்த அசம்பிளி காம்பவுண்ட் என்ன ஓரியன்டேஷனில் இருக்கோ அதே ஓரியன்டேஷனில் நீங்கள் ஒரு பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு இங்கே உள்ள பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இல்லை ஒரு பிக்சராக மாற்றணும் அப்படின்னா இங்கே உள்ள ஜேபிஜி பிக்சர்ஸ் பிடிஎஃப் அப்படி. ஸோ நீங்கள் டெவலப் பண்ண இந்த அசம்பிளி காம்பவுண்டுக்கு டீட்டெயிலிங் எடுக்கணும் அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்க போகிறோம். இதை யூனிவர்சல் ஜாயின், சேவ். ஸோ இதுக்கப்புறம் நியூ ஃபைலில் இங்கே உள்ள ட்ராயிங் வியூஸ் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுங்க.
ஸோ ட்ராயிங் பேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அப்படி டெவலப் ஆகிறப்ப அது ஒரு ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி டெவலப் ஆகணுமா, இல்லை எம்டியாக டெவலப் ஆகணுமா? உங்களுக்கு எம்டியாக தேவை அப்படின்னா கஸ்டம் சீட் சைஸ் இதில் உள்ள ஷீட். உங்களுக்கு ஏ3னா ஏ3 சைஸ் கொடுங்க. சப்போஸ் ஏ4னா ஏ4 சைஸ் கொடுக்க முடியும். ஸோ அது தெரியல அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிவிட்டு இங்கே ஏ3ன்னு செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே கஸ்டம் கொடுக்கும்போது அந்த ஏ3 சைஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ 0.4 மீட்டர், இங்கே உள்ள 0.29 மீட்டர்ஸ். ஸோ ஷீட் ஒன்று டெவலப் ஆகிட்டு, ஸோ இனிமேல் நீங்கள் பண்ண போகிறது மீட்டர்ஸ் அப்படின்னா இங்கே உள்ள மில்லி மீட்டர்ஸ். ஸோ நீங்கள் எடுக்கிற டைமென்ஷன் எல்லாமே மில்லி மீட்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ மாடல் வியூஸில் ஸோ ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ஜாயிண்ட் எடுத்துங்க. உங்களோட யூனிவர்சல் ஜாயின்கிற அசம்பிளி பார்ட்டை ஓப்பன் பண்ணி ஸோ இதுக்கு அசம்பிளி பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் அசம்பிளியோட ஃப்ரண்ட் வியூ டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த வியூவை கிளிக் பண்ணி இதை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள கஸ்டம் ஸ்கேல். ஸோ எத்தனை மடங்கு பெருசாகணும், இது 5 மடங்கு சின்னதாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ நார்மல் சைஸ் அப்படின்னா இங்கே உள்ள 1:1. ஓகே. ஸோ இதை மூவ் பண்ணுறது கிளிக் பண்ணி நார்மலாக நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதோட டாப் வியூ சைடு வியூலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வியூ லேஅவுட்டில் உள்ள ப்ரொஜெக்டட் வியூ, இதோட சைடு வியூ, ஸோ ஃப்ரண்ட் வியூ இங்கே இருக்குது, இதோட சைடு வியூ இங்கே டெவலப் ஆகிருக்கும். ஸோ செக்ஷன் வியூ இங்கே டெவலப் பண்ணிக்க முடியும். இதோட கட் செக்ஷன் காமிக்கணும் அப்படிங்கிறப்ப செக்ஷன் வியூ. ஸோ எங்கே லைன் போட போகிறேன், அந்த லைன் எப்படி இருக்கணும், அந்த லைன் உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்கணும். ஹரிசாண்டல் பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த செக்ஷன் வியூவை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இங்கே ஆட்டோ ஹேச்சிங் அப்படிங்கிறது அந்த சாய்ட் மாடல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேட்ச் டெவலப் ஆயிரும். ஓகே. சப்போஸ் இந்த அசம்பிளியில் நீங்கள் ஃபாஸ்ட்னஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்னஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப ஃபாஸ்ட்னஸ் எடிட் பண்ணிடலாம். உங்களோட ஃப்ளிப் டேரக்ஷன் ஆப்ஷன் மூலியமாக உங்களுக்கு எந்த பக்கத்து செக்ஷன் வியூ பார்க்கணும், ஸோ நார்த் சைடாக வெஸ்ட் சைடான்னு பார்த்துக்க முடியும். ஓகே. செக்ஷன் கட் பண்ணிட்டீங்க, பட் இது ரெடியூஸ் ஆகலை. ஸோ இதோட சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஸ்கேல், யூஸ் கஸ்டம் ஸ்கேல், இது 1:5. ஸோ ரொம்ப சைஸ் பண்ணாலும் நீங்கள் 1:2ன்னு கொடுத்துங்க. ஸோ இதான் உங்களோட செக்ஷன் வியூ. ஸோ உங்களோட செக்ஷன் வியூ டெவலப் ஆகிருக்கு. ஸோ ஏங்கிறது இதோட செக்ஷனோட சிம்பிள். ஸோ இந்த இதில் கட் பண்ணி இப்படி ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ டேரக்ஷனை மாற்றுறதுக்கு இந்த செக்ஷன் வியூ டபுள் கிளிக் பண்ணால் எடிட்டிங் ஆப்ஷன் போகும், அவ்வளோ ஃப்ளிப் டேரக்ஷன். ஸோ எந்த பக்கத்துலேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த டேரக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நேம் எங்கே இன்ஃபோன் செட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இன்ஃபோன் அது சேஞ்ச் ஆகிரும். ஸோ செக்ஷனோட நேம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆக்சிலரி வியூ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் ஆக்சிலரி வியூ எடுத்துக்க முடியும். இல்லை எகெயின் ஒரு மாடல் வியூ தேவை, இல்லை ப்ரொஜெக்ட் வியூனாலும் ப்ரொஜெக்ட் வியூ. எதோட ப்ரொஜெக்ட் வியூ உங்களுக்கு தேவைப்படுது, இந்த வியூவோட ப்ரொஜெக்ட் வியூ. ஸோ இது அவங்களோட ப்ரொஜெக்ஷன் வியூ. ஸோ இந்த வியூ உங்களுக்கு ஷேடோ மோடில் தெரியணும் அப்படின்னா இது ஷேடோ மோட். ஸோ இதுமாரி உங்களுக்கு தேவையான டைமென்ஷன் செட் பண்ணிவிட்டு இதை பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஸோ பிடிஎஃபாக மாற்றுறப்ப ஃபைலில் சேவஸ் இங்கே உள்ள பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ என்ன நம்மளை சேவ் ஆகணும், யூனிவர்சல் இது நம்மளை பிடிஎஃபாக சேவ் ஆகட்டும்னு செட் பண்ணிட்டீங்க. ஸோ யூனிவர்சல் ஜாயின் பிடிஎஃப். ஸோ பிடிஎஃபாக சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன், ஸோ சாய்டுங்கிற ஃபைலில் யூனிவர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூனிவர்சல் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். யூனிவர்ஸுங்கிற பிடிஎஃப். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ட்ராயிங்ஸ் ஒரு பிடிஎஃபாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமென்ஷன் உங்களுக்கு ஒழுங்காக தெரியல சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணி அதுலேருந்து மற்ற டைமென்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டைமென்ஷன் இங்கே உள்ள அதர்ஸ், இதில் யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட்டை அன்டிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் ஸோ போல்னு செட் பண்ணிக்கிறோம். ஹைட் சேமாக இருக்கட்டும். ஸோ ஹைட்டை மாற்றினாலும் ஹைட்டை மாற்றிக்க முடியும். ஸோ ஃபாண்டில் ஹைட் ஒரு 7. ஸோ இந்த டைமென்ஷன் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த டைமென்ஷனை ஃபார்மேட் பெயிண்டர் உங்களோட சோர்ஸ் இது. ஸோ இது மாதிரி எதெல்லாம் மாறணும், இந்த இடம் அதுமாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹோலாக செட் பண்ண முடியும். இதெல்லாம் மொத்தமாக ஷேர் பண்ணி ஹோல்ஸ். ஸோ அதுமாதிரி இந்த இடம் ஸோ இதுமாதிரி உங்கள் டைமென்ஷனை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்களால பொசிஷன் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்த ஸோ இந்த 85 பிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுங்கள், அதோட பொசிஷன் உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த இடமும்
ஸோ இப்போ ஃபைலில் சேவஸ் இது உள்ள பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ அதே நேமில் சேவ் ஆகட்டும். ஸோ ஓகே ரீப்ளேஸ். ஸோ யூனிவர்ஸுங்கிற நேம்லேயே இந்த புது பிடிஎஃப் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி சாய்விடோஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் யூனிவர்சல் ஜாயின். ஸோ நீ கிரியேட் பண்ண இந்த ட்ராயிங் ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும்.